Now question number 3, exercise 1.3. அதில் பாருங்க first line, a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ஸோ அந்த சேலரிங்கிறது என்னென்னா மந்த்லி சேலரி எப்படி கிடைக்கும்னா certain amount, அந்த அமௌண்ட்டு அண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் அவனுக்கு கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்கிற மந்த்லி சேலரி வித் ஆனுவல் இன்க்ரிமெண்ட், ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். அதுதான் அந்த ஜாபுக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி சேலரி. இஃப் இஸ் சேலரி வாஸ் ₹19,800 பர் மந்த், ஒவ்வொரு மந்த்தும் 19,800 கிடைக்குது. எப்போ? அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மந்த். அப்போ ஃபஸ்ட்டு மந்தோட சேலரி எப்போ? ஆஃப்டர் 3 years ஆஃப் சர்வீஸ். 3 years சர்வீஸ் முடிச்சுட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்தோட சேலரி என்ன? 19,800. அப்போ 19,800ங்கிறது என்ன அர்த்தம்? அவனோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மந்த்லி சேலரி ப்ளஸ் 3 yearsோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட், அதை சேர்த்துனது தான் 19,800. அதே மாதிரி பாருங்கள், 23,400 பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மந்த். ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மந்தில் 23,400 அவனுக்கு கிடைக்குது ஆஃப்டர் 9 years ஆஃப் சர்வீஸ். எப்போ கிடைக்குது அந்த சேலரி? 9 years ஆஃப் சர்வீஸ் அப்புறமா அவனுக்கு 23,400 கிடைக்குது. ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் XYன்னு எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் சேலரியை எக்ஸ்னும், ஓகே, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. என்னது? ஸ்டார்டிங் சேலரி, ஃபைண்ட் இஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் இஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ்னும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த 19,800ங்கிறது என்னென்னா 3 yearsக்கு அப்புறம் 3 years சர்வீஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சேலரி. அப்போது இந்த சேலரிங்கிறது என்ன? உன்னோட ஸ்டார்டிங் சேலரி, அது கூட கிடைக்கக்கூடிய ஆனுவல் இன்க்ரிமெண்ட். எவ்வளவு இயர்ஸு? 3 years ஆஃப் சர்வீஸ். அப்போ ஸ்டார்டிங் சேலரி எக்ஸு ப்ளஸ் 3 years ஆஃப் இன்க்ரிமெண்ட்னா 3Y கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 3Yங்கிறது தான் 19,800 ஆகும். அதே மாதிரி பாருங்கள், 23,400 பர் மந்த்து. எப்போ? 9 years ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம். அப்போ இந்த 23,400ங்கிறது என்ன? ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் உன்னோட இன்க்ரிமெண்ட். உன்னோட இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு? 9 yearsக்கு. இப்போ ப்ளஸ் 9Y, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 9Y ஈக்குவல் டு 23,400. இதுதான் உனக்கு கிடச்சிருக்கிற 2 ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டை வச்சுட்டு ஸ்டார்டிங் சேலரி எக்ஸும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பை யூஸிங் என்ன மெத்தடு? அவங்களே கொடுத்துட்டாங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதனோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பாருங்கள். இது கொஸ்டின் நம்பர் 3, எக்ஸைஸ் 1.3ஓட கொஸ்டின் நம்பர் 3. அதான் கொஸ்டின் என்னென்னா ஸ்டார்டிங் சேலரியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அதை தான் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் த மேன்ஸ் starting salary be ₹X and his annual increment be ₹Y. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டா படி 3 years சர்வீஸ் முடித்தவன் வாங்குகிற சேலரி எவ்வளோனா 19,800. ஸோ எக்ஸுங்கிறது ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு? 3 yearsக்கு. ஸோ ப்ளஸ் 3Y ஈக்குவல் டு 19,800. அண்ட் அடுத்தது 9 years சர்வீஸ் முடித்தவங்க வாங்குகிற சேலரி 23,400. அப்போ அதனோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 9 yearsோட இன்க்ரிமெண்ட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9Y ஈக்குவல் டு 23,400. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். சால்வ்னா எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் எனக்கு எக்ஸுங்கிறது என்னென்னா ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும், ஒய்ங்கிறது என்னென்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் பாருங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம், இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்தும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுகிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ், இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னென்னா 1 3, இது 1 9. ஃபஸ்ட் ரோ 1 3, செகண்ட் ரோ 1 9 இன்ட்டு XY ஈக்குவல் டு 19,800, இது 23,400. இதுதான் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் 2 ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதனுடைய ஃபார்ம் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா
ஏ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் இருக்குது. வேறு ஏங்கிறது என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ், இது கேபிட்டல் எக்ஸு, இது என்னென்னா பி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் தான் எக்ஸ்ஒய். இதில் வேணால் இன்னொன்று எழுதிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். சரியா? இப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இருக்குது. அதுலேருந்து எனக்கு எக்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏ கேன்சல் பண்ணணும். அப்போ இன்வர்ஸ் எடுத்துப்பார். ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இது ஐ ஆகும். ஐ இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடி. 9 minus 3 that is 3. Sorry, 9 minus 3 equal to 6. That is not equal to 0. So not equal to 0 கிடச்சிச்சுனாவே A inverse will exist நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது adjoint A கண்டுபிடிங்க. adjoint ஏன்னு என்ன வரும்? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு adjointனா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. 1 9ங்கிறது 9 1 ஆகும். இதனோட சைனை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா you will get இது -3, இது -1. ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னென்னா 1 by determinant A into adjoint A. That is 1 by 6. Determinant Aங்கிறது 6 into adjoint A. இதுதான் நம்மளோட adjoint A. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ எக்ஸ் வேணும். எக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், A இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ ஏ இன்வர்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்ட்டு பி. பிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். தட் இஸ் 19,800 23,400 காலம் மேட்ரிக்ஸ். அதை தான் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/6 அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும். ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். 9 into 19,800 is 1,78,200. minus 3 into 23,400 is minus 70,200. இது ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். அடுத்து செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் என்னன்னு பாருங்கள். -1 into 19,800 is minus 19,800. plus 1 into 23,400 is plus 23,400. that is 1/6 into இது ரெண்டையும் நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்துடும். இது ரெண்டையும் நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,600 உனக்கு கிடச்சிடும். ஸோ 1/6 வெளியே இருக்குன்னா 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1,08,000 by 6 that is 18,000. டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே. அடுத்து 36,000 by 6ங்கிறது உனக்கு என்ன ஆயிருன்னா 600. ஸோ கேபிட்டல் எக்ஸுங்கிறது தான் மேட்ரிக்ஸ் XY. அப்போ XY என்னென்னா 18,000, அடுத்தது 600 மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா 18,000க்கு ஈக்குவல், ஒய் எதுக்கு ஈக்குவல்னா 600. எக்ஸுங்கிறது ஸ்டார்டிங் சேலரி, ஒய்ங்கிறது ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்கீங்க? ஹென்ஸ் மேன் ஸ்டார்டிங் சேலரி இஸ் ₹18,000 and his annual increment is ₹600. அவ்வளோதான்.